ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நார்மல் டே டு டே vlog பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி கொஞ்சம் சேட் தான், பிகாஸ் என் அம்மா ஊருக்கு போகிறாங்க. என் மம்மி ஒரு 1 வீக்காக இங்கே வந்திருந்தாங்க. இட்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் லாங்கிங் ஃபார் ஹர். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நவ் தட் ஷீ இஸ் லீவிங் ஐ எம் நாட் ஃபீலிங் தட் குட். ஸோ போகிற அன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாமே கேட்டிருந்தேன், எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ஹேட் பிளேட்டிங் அம்மா பண்ணி கொடுத்தப்போ என்னோடய ஸ்கூல் ஞாபகம் தான் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டோம் கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு. அண்ட் ஆல்சோ மம்மிக்கு நூன் ட்ரெயின் இருக்குது, ஸோ அவங்களையும் இறக்கி விடணும். நாங்கள் 2 பேரும் கடன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு அப்படியே கீழே இறங்கி கிளம்பியாச்சு. போகிற வழியில் கொஞ்சம் பசிச்சுது. ஸோ நாங்கள் டீ, அதுக்கப்புறம் சமோசா இதெல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே மம்மியும் கொண்டு போய் சேடாக விட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் ஆல்சோ வீட்டுக்கு வந்தால் மின்னும் என் கதவு முன்னாடி இருந்தான். ஸோ அடித்த வெயிலுக்கு என்னோடய ஐலைனர் கூட போயிடுச்சுங்க. வெரி பேட் சன்னி டைம் அண்ட் இட்ஸ் வெரி பேட் டு டாலரேட் அவுட் சைடு. ஃபுல் பாடி ட்ரெயின்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீதி vlog கண்டினியூ பண்ணுறேன். பை. guys, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் vlog அப்படியே. ஸோ இப்போ கொஞ்சம் பசி ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து ரைஸ், கீரை அண்ட் வித் கீ ஐம் கோனா ஈட். ஸோ அப்படியே குக்கிங் ப்ராசஸை காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நான் ரைஸ் ஊற வச்சிட்டேன், எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் அளவாக. அதுக்கப்புறம் கீரை செய்யலான்னு தானே சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து வெந்தயக்கீரைன்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ண போகிறேன். ஆல்ரெடி மம்மி எனக்கு கட் பண்ணி வச்சுருந்தாங்க, தேங்க் காட் ஷீ டிட் இட். அதுக்கப்புறம் நான் இப்போ டக்குன்னு ஆனியன், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கோகோனட்டும் தேங்காய் அதையும் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணக்கப்புறம் ஆட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் சைட் பை சைடு ரைஸும் நல்லாவே சோக் ஆகிடுச்சு. ஸோ நான் அப்படியே குக்கரில் வச்சுட்டேன் அளவாக. அதுக்கப்புறம் நான் அப்படியே இங்கே வந்து கீரை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆயில் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனியன் அண்ட் ஆல்சோ க்ரீன் சில்லி. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இங்கே 2 போட்டிருக்கேன். அப்புறம் கூடவே வதக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கீரை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவினது வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஃபுட் ஆல்மோஸ்ட் ரெடி. நான் சூப்பர் ஹங்க்ரியாக இருக்கேன். ஸோ கடைன்னு பிளேட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வெயிட் 1 minute. ஸோ இதில் கீ மட்டும் ஆட் பண்ணிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு சாப்பாடை விட தண்ணி தான் ரொம்பவே தாகமாக இருந்தது. ஸோ தண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடிச்சிட்டேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. இஸ் பிகாஸ் இந்த ஹாட் கண்டிப்பாக என்னால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் ரைஸ் அண்ட் கீரை வேறு லெவல் காம்போ வித் கீ. ஸோ ஐ ஏட் ஃபுல்லி. அப்புறம் ஓட்டிங் டேனால இன்றைக்கி என்னால் ஊருக்கு போக முடியல. பட் தென் விஜய் போடுறத கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ அவரோட வீடியோ நான் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருந்தேன், லைக் ரிப்பீட்டடாகவே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த கிளிப்பிங்கும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹவ் க்யூட் ஹி இஸ் அண்ட் ஆல்சோ I'm such a big fan of him. இப்போ நம்ம சாப்பிடவும் செஞ்சாச்சு, ரெஸ்ட்டும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணலாம், நல்லா இருக்காது. அண்ட் ஆல்சோ எனக்கு வீடு க்ளீன் இல்லைன்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாகவே இருக்காது. ஸோ என்ன பண்ணலைனாலும் பரவாயில்ல, எனக்கு என் வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ஸோ ஐ ஸ்டார்டட் டு க்ளீன் எவ்ரி திங், ஸ்டார்டிங் ஃப்ரம் லிவிங் ஏரியா அண்ட் ஆல்சோ ஐ கேம் டு பெட்ரூம். ஃபுல்லாகவே எல்லாம் மடக்கி வைக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு, அண்ட் ஆல்சோ கிச்சன் ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்தது. பிகாஸ் காலையில் நாங்கள் போகிறனால அப்படியே போட்டுட்டு போயிட்டோம். ஸோ கிச்சன் ஃபுல்லாகவே டீப் க்ளீனிங் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெசல் வாஷிங்லேருந்து ஆரம்பித்தேன். ஸோ அங்கே இருக்க வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சிங்க்கெல்லாம் நான் நல்லாவே கழுவிட்டேன். ஸோ அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம கழுவுற இடம் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அடுத்த வாட்டி அங்கே வைக்கிற பொருள்னாலும் சரி எதுனாலும் சரி நமக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அது ரொம்பவே க்ளீனாக வச்சுட்டு நான் அப்படியே ஃபுல்லாக வால், அங்கே இருக்க கிச்சன் வால் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். நீங்களும் என்ன மாதிரி ஒரு க்ளீனிங் பைத்தியம்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மின்னும் கூடவே இருந்தான். ஸோ அவன் தான் எனக்கு அக்கம்பெனி கொடுத்துட்டே இருந்தான். அவனையும் கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்வீப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆஸ் யூஷுவல். அது தானே நம்மளோட ரிச்சுவல் ஆஃப்டர் க்ளீனிங், மாப்பிங், ஸ்வீப்பிங் அண்ட் தென் மாப்பிங். ஸோ அப்படியே நான் பெட்ரூம்லேருந்து ஆரம்பித்து ஹால், அப்படியே கிச்சன் இதெல்லாமே நல்லாவே ஸ்வீப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இட்ஸ் பிகாஸ் மை ஹோம் இஸ் கெட்டிங் க்ளீன்டு. ஸோ அதனால நான் ஃபுல்லாகவே ஸ்வீப் பண்ணி முடிச்சிட்டேன்.
மின்னும் கூடவே இருந்தான். ஸோ எனக்கு அதனால டைம் போனதே தெரில. நான் பண்ணுறேன், கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடுவேன். ஸோ அப்படியே டைம் போனதே எனக்கு தெரியல. ஸோ சீக்கிரம் ஸ்வீப் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நான் இங்கே வந்து மாப் போடவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ முந்தா நேற்று தான் நான் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் இப்போது எங்களோட நெய்பர் கேட் வரனால நான் கொஞ்சம் எப்போவுமே க்ளீனாக வச்சுப்பேன். அவனுக்குமே கொஞ்சம் சரௌண்டிங் க்ளீனாக இருந்ததுன்னா கூடயே இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால மாப்பும் பண்ணி ஃபைனல் அவுட்புட் பார்த்துக்கோங்க எங்களோட வீடு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக்ட் இட். ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேங்க. கண்டிப்பாக பேசுனதுலேயும் டயர்ட் தான், அதே மாதிரி வீடு க்ளீன் பண்ணதுலேயும் டயர்ட் ஆயாச்சு. ஸோ மின்னும் அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டான் தூங்கி. அவனுக்கு கொஞ்சம் ஃபுட் சாப்பிட்டக்கப்புறம் நான் டக்குன்னு போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி இங்கே வந்து ஆப்பிள் கட் பண்ணியிருந்தேன், அதையும் சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் க்ளீனிங் நான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ஸ்கின் லுக்ஸ் லைக் அண்ட் மை ஹவுஸ் இஸ் ஆல்சோ வெரி க்ளீன். ஐ லைக்ட் இட். டைம் ஆக்சுவலி 6:30 ஆக போகுது அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஹஸ்பண்ட். ஹீ டிடன்ட் கம் yet. கொஞ்சம் போராக இருக்குது. பட் ஓகே, க்ளீனிங் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போது கொஞ்சம் சில் பண்ணி கொஞ்சம் நேரம் டிவி பார்க்க போகிறேன். அண்ட் ஆல்சோ சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுலே நமக்கு பாதி நேரம் போயிடும். ஸோ மேரிட் லைஃப் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஓகே, நான் இந்த vlog இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். நைட் கிளிப்பிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன், இல்லைனா நான் இதுவே அப்லோட் பண்ணி போட்டுருவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நிறைய அப்டேட் அண்ட் ஆல்சோ நிறையா வீடியோஸ் கண்டிப்பாக வரும் இன் ஃப்யூச்சர். ஸோ கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆல்சோ உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்னோடய வீடியோவை இன்னும் கொஞ்சம் நல்லா அண்ட் ஆல்சோ இன்னும் நிறையா மோட்டிவேட் பண்ண வைக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் பண்ணலைன்னா.